ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடட். இந்த வீடியோவில் நம்ம ஜோஹோல இப்போ ரீசெண்டாக கேட்ட ஃபைண்ட் யூனிக் எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அரே வந்து கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 42524 அப்படிங்கிற ஒரு அரே வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா எலமெண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து ட்வைஸ் ரிப்பீட் ஆக போகுது. ஒன் எலமெண்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து ஒன் டைம் வந்து ரிப்பீட் ஆக போகுது. இந்த அரேவே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து 2ங்கிறது 2 டைம்ஸ் இருக்குது, 4ங்கிறது 2 டைம்ஸ் இருக்குது. பட் 5 மட்டும் நம்மளுக்கு ஒன் டைம் மட்டும் தான் இருக்கு. அண்ட் எந்த எலிமெண்ட் நம்மளுக்கு வந்து ஒன் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கோ அதை மட்டும் நம்ம அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த கேஸ்ல நம்மளுடைய அவுட்புட் வந்து 5. ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம். அண்ட் இந்த ப்ரோக்ராமை நம்மளால நிறைய அப்ரோச்ல பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து நம்மளுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச், அதாவது ஃபாலோக்குள்ள இன்னொன்று ஃபாலோ போட்டு அதனுடைய கவுண்ட்ஸை வந்து கவுண்ட் பண்றது. எந்த கவுண்ட் வந்து ஈக்குவல் டு ஒன்னா இருக்கோ, எது வந்து யூனிக் எலமெண்டா இருக்கோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடணும். ஸோ இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா இதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு ஆப்டிமைஸ்ட் அப்ரோச்சா இருக்காது. அண்ட் நம்ம வந்து இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம், பை யூசிங் தி ஹேஷ் மேப். ஸோ ஹேஷ் மேப் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு எலமெண்ட்ஸோடைய கவுண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம், எத்தனை டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஹேஷ் மேப் யூஸ் பண்றதுனால இதனுடைய டைம் காம்ப்ளெக்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் n ஆயிரும். பட் ஆனா இதுல நம்ம ஹேஷ் மேப் யூஸ் பண்ணிக்கிறதுனால இதனுடைய ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் nங்கிறது வரும். அண்ட் இதுவுமே வந்து ஒரு ஆப்டிமைஸ்டான ஒரு அப்ரோச் வந்து கிடையாது. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம், லைக் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் nல பண்ண போறோம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1, அதாவது எந்த விதமான ஸ்பேஸுமே யூஸ் பண்ணாம ஒரே டிராவல்ஸ்ல இந்த அவுட்புட் நம்ம வந்து கொண்டு வர போறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்னா, எக்ஸ்ஆர்னுடைய அந்த எக்ஸ்பிரஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ எக்ஸ்ஆர்ங்கிறது நம்ம வந்து காலேஜ் டேஸ்ல படிச்சிருப்போம், சில பேர் வந்து ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸ்ஆர் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ரெண்டு நம்பர் வந்து சேமாக இருந்தால் நம்மளுக்கு ஜீரோங்கிறது அவுட்புட் வரும், ரெண்டு நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டா இருந்தா, 1 அண்ட் 0வா இருந்தா இல்ல 0 அண்ட் 1 இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 1ங்கிற ரிசல்ட் ஆகும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து 0ங்கிறது ரிசல்ட் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு பைனரி ஆப்ரேட்டர்ல இருக்கிற எஸ்ஆர். அண்ட் இதுலயே இன்னொன்று நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ வந்து நம்மளுடைய ஏங்கிற ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து இருக்குன்னா 5 வந்து 0வோட எக்ஸ்ஆர் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 5ங்கிறது தான் அவுட்புட் ஆக போகுது. அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா, 5 5ஆலேயே எக்ஸ்ஆர் பண்ணோம்னா நம்மளுக்கு 0ங்கிறது அவுட்புட் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அண்ட் இதை எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, நான் வந்து ஒரு ரஃபா ஒரு டேப்லர் காலம் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் நம்மளுடைய அந்த அவுட்புட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சேம் அரே 42524 அப்படிங்கிற அந்த சேம் அரேவே வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத இன்சுலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, அரேவை ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ணி எக்ஸ்ஆர் பண்ணிக்கிட்டே வர போறோம் இந்த ரிசல்ட்டோட. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 4ங்கிறது இருக்கா, ஸோ 4 வந்து நம்ம 0வால, அதாவது ரிசல்ட்டோட இந்த 4 வந்து நம்ம எக்ஸ்ஆர் பண்ணோம்னா, யூஸ்வலா வந்து எக்ஸ்ஆர் பண்ணும்போது லைக் பென் அண்ட் பேப்பர்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதை பைனரியா மாத்துவோம், 0க்கு அதை வந்து பைனரியா மாத்துவோம் அண்ட் 4ங்கிறத நம்ம வந்து பைனரியா மாத்துவோம், 100 வரும். அண்ட் இதை நம்ம ரெண்டுமே எக்ஸ்ஆர் பண்ணோம்னா நம்மளுக்கு 4ங்கிறது அவுட்புட் ஆகும். ஸோ நீங்க வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணணும்னாலும் இதை வந்து பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அப்படி இல்லை எனக்கு வந்து அந்த 0 எக்ஸ்ஆர் ஏ அப்படிங்கிறது ஏவா தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதுவுமே ஓகே தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரிசல்ட்டோட அடுத்த எலமெண்ட்டை நம்ம வந்து எக்ஸ்ஆர் பண்ணணும். ஸோ 4 எக்ஸ்ஆர் 2 அப்படிங்கிறத நம்ம பண்ணோம்னா அகைன் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110ங்கிற அந்த அவுட்புட் வந்து வரும். அது என்னன்னா, இப்போ நம்மளுடைய அந்த பைனரியை நம்ம அகைன் டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 6 அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து நம்மளுடைய ரிசல்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒன் பை ஒன்னா எல்லா எலமெண்ட்டையும் நீங்க வந்து எக்ஸ்ஆர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து 5ஆ இருக்கும். ஸோ 5ங்கிறது தான் நம்மளுக்கு அந்த ஒன் டைம்ஸ் அக்கர்ஸ் ஆன அந்த நம்பர். ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த ரிசல்ட்டும் கூட. ஸோ இப்போவே உங்களுக்கு வந்து எப்படி இதனுடைய அவுட்புட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து கிரியேட் ஆயிருக்கும். பேசிக்கா நம்மளுடைய அந்த ரெண்டு இது நான் காமிச்சேன் இல்லையா, இங்கனக்குள்ள ஏனா நம்மளுக்கு வந்து 0ங்கிறது வரப்போகுது, அதே மாதிரி ஏ எக்ஸ்ஆர் 0னா நம்மளுக்கு வந்து ஏங்கிறது வரப்போகுது. ஸோ இதை வந்து நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா 4 4 அதனால நம்மளுக்கு வந்து 0ன்னு ஆயிரும் அண்ட் 2 2 அதனால நம்மளுக்கு வந்து 0ன்னு ஆயிரும். ஸோ 0வையும் 5வையும் எக்ஸ்ஆர் பண்ணும்போது நம்மளுக்கு 5ங்கிற அந்த ரிசல்ட் வந்து வந்துருது. ஸோ இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் nங்கிற அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியோட நம்மளால இந்த ப்ரோக்ராம் கூடிய சொல்யூஷன் வந்து கொண்டு வர முடியும். ஸோ நான் சொன்ன இந்த லாஜிக்கை நம்ம வந்து கோட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துலாம். ஸோ நான் வந்து ஒரு யூனிக் எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் இதுல நம்மளுடைய அந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து எழுதலாம். ஸோ அவங்க கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி நம்ம வந்து ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தா அதே எக்ஸாம்பிளே இங்க நான் கொடுத்துக்கிறேன்.
இங்கே வந்து ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து போட்டுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நம்ம எப்பயும் போல ஒரு ஃபங்க்ஷனில் கிரியேட் பண்ணி அண்ட் இந்த அரேவை பாஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ எதனால நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை தனியாக கிரியேட் பண்ணுறேன்னா, அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது ஒரு ரீயூசபிலிட்டி பிரின்சிபலாக இருக்கும். அப்போ தான் இந்த மெத்தடை நம்மளால் நிறையா டைம்ஸ் வந்து ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான். அண்ட் இது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸும் கூட. அண்ட் இதில் என்ன ரிட்டர்ன் ஆகும்னா நம்மளுக்கு வந்து இன்டீஜர் தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் வேல்யூவை தான், எது வந்து 1 டிஜிட்டாக இருக்கோ அதை தானே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் டைப்பை போட்டுக்கலாம். அண்ட் இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து நான் ஃபைண்ட் யூனிக் எலமெண்ட் அப்படிங்கிற அந்த நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் நம்மளுடைய அந்த அரேவை பாஸ் பண்ணதை இங்கே வந்து வாங்கிடலாம் ஒரு பேராமீட்டரில். அண்ட் இப்போ நம்ம இந்த அரேவை ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ஃபார் ஈச் லூப் வந்து எழுதிக்கிறேன், int n array அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ஆர் பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறதுல ஈக்குவல் டு 0ங்கிறத வச்சுக்கலாம். அண்ட் இந்த ரிசல்ட்ல தான் நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ஆர் பண்ண போகிறோம். ஸோ ரிசல்ட் எக்ஸ்ஆர் ஈக்குவல் டு அந்த என் அப்படிங்கிற அந்த எலமெண்ட். அண்ட் இப்போ நம்மளுடைய அந்த ரிசல்ட்டை வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிடலாம். அண்ட் இவ்வளோ தான் நம்மளுடைய கோட். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஆனால் உங்களுக்கு அந்த லாஜிக் வந்து கிளியராக புரிஞ்சிருந்தா தான் இந்த கோட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம வந்து கால் பண்ணி இந்த அரேவை வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம இப்போ ரன் பண்ணி 5 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லி வெரிஃபை பண்ணி பார்த்துலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 5 அப்படிங்கிற அந்த அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. அண்ட் எப்பயும் போல் நம்ம வந்து நிறைய எச்கேஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, அதையுமே இங்கே வந்து பண்ணி பார்க்கலாம். லைக் நெகட்டிவ் சைன்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு -2 வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். இந்த 5க்கு பதிலாக நம்ம வந்து 0ங்கிற அந்த டிஜிட் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு வந்து 0 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வரணும். ஸோ அதுவுமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இன்புட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த கோட் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த கோட் பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் அதனுடைய இன்புட் வந்து கொடுத்து பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அண்ட் as always நான் சொல்கிற மாதிரி கோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா லாஜிக்குமே வந்து மெமரபிள் ஆகும். அண்ட் உங்களுக்கு புது புது லாஜிக் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் கோடிங் எபிலிட்டியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கீப் கோடிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.